டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தூக்கிட்டு போகிறது அதிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் செக் பண்ணோம். கட்டி இருக்குன்னாங்க. கேட்டால் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது. டெஸ்ட்டெல்லாம் முடிச்சு நெறி கட்டி லிவருக்கெல்லாம் பரவி இருக்குது. ஸ்டேஜ் 4 லங்ஸுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குணப்படுத்த முடியாது, கீமோதெரப்பி கொடுத்து இல்லை இம்யூனோதெரப்பி கொடுத்து நோயை கட்டுப்படுத்தலான்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 சைக்கிள் கீமோ கொடுத்து பார்ப்போம், அப்புறம் என்ன பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. 6 சைக்கிள் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. திருப்பி கீமோ கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது என்ன டைப் ஆஃப் கேன்சர், இது எவ்வளோ நாள் நம்ம கீமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா டாக்டர்? இப்போ நம்ம அம்மாவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஸ்டேஜ் 4 கர்ப்பப்பை புற்றுநோய் பார்த்துருக்கோம். அது லங்ஸுக்கு லிவருக்கெல்லாம் ஃபஸ்ட்டே பரவி இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கும் போதே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. கீமோதெரப்பி ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இந்தமாரி மல்டிபிள் லைன் ஆஃப் கீமோதெரப்பி நம்மள்ட்ட இருக்குது. அடுத்து இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இந்தமாரி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன ஏஜ், இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1 2 3 4 எல்லாமே எழுதி வச்சிடறோம். எழுதி வச்சுட்டு இதை எப்படி கொடுக்குறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்து இந்த டைப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லைன் கீமோதெரப்பி எடுத்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு 6 to 8 சைக்கிள்ஸ் கொடுத்து பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யூஸ்வலாக ஒரு 4th 5th சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு 6th சைக்கிளுக்கு அப்புறம் ஒரு 2 weeks கேப் விட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நல்ல ரெஸ்பாண்ட் ஆகுது, டிசீஸ் நல்ல கண்ட்ரோலாக இருக்குது, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்டில் ஒன்றும் பெருசாக ரெஸ்பாண்ட் ஆகலை, அப்படியே இருக்குது, இல்லை அதை தாண்டி வேறு இடத்துல வளர்ந்துருக்கு. இது தானே 2 ஆஸ்பெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டில் நல்ல ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்ப்போம். இப்போது நம்ம ட்ரீட் பண்ணி நல்ல ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, லங்ஸில் இருந்த சைஸ்லாம் குறைஞ்சிருக்கு, இல்லை லங்ஸில் ஃபுல்லாக காணா போயிருக்கு, லிவரில் இருக்கிறது நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதை நல்ல குட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குறைஞ்சிருச்சுங்கிறதுனால காணா போயிடுச்சுல சார், அப்போ குணமாயிருச்சு தானே, ஸோ நான் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம்ல அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணியாச்சு, நம்மளோட இன்டென்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பேலியேட்டிவ் தான், க்யூரேட்டிவ் கிடையாது. க்யூரேட்டிவ்னால் ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபாலோ அப். பேலியேட்டிவ்னால் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி டிசீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பேலியேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டே டிசைடட் ஸ்டேஜ் 4 பேலியேட்டிவ் தான். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது, வெரி குட். ஸோ இதே ட்ரீட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணலாமா, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு வச்சுட்டு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் கீமோதெரப்பி போகலாமா, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி யூஸ் பண்ணலாமா, இல்லை சர்ஜரி பாசிபிளா, ரேடியேஷன் பாசிபிளா, இப்படிங்கிற திங்கிங் அந்த இடத்துல யோசித்து அது மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது, நல்லா ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, முன்னாடி இருந்ததெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு, பெட்சிட்டி நார்மலே வந்தால் கூட ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னொரு ஆஸ்பெக்டில் முன்னாடி இருந்ததோட அப்படியே இருக்குது, இல்லைன்னா முன்னாடி இருந்ததோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண கீமோதெரப்பி அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை. அந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு அது அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, நீங்கள் கொடுத்தது அதை போய் பெருசாக அட்டாக் பண்ணலை. இதை ஃபஸ்ட்டு 2 சைக்கிளே கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அசஸ் பண்ணவும் முடியாது. 4 to 6 சைக்கிள்ஸ் கொடுத்தா தான் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னே பார்க்கவே முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம டிசிஷன் எடுக்கிறோன்னா தப்பான டிசிஷனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 3, அட்லீஸ்ட் 4 to 6, என்னை பொறுத்தவரைக்கும் 4 சைக்கிள்ஸ் ஆச்சு கொடுத்த பிறகு தான் நீங்கள் ரீஅசஸ் பண்ணுறது நல்லது. 4 சைக்கிள்ஸ் கொடுத்துட்டீங்க, ரீஅசஸ் பண்ணுறீங்க, இல்லை 6 சைக்கிள்ஸ் கொடுத்துட்டீங்க, ரீஅசஸ் பண்ணுறீங்க, ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை சரியாக ரெஸ்பாண்ட் ஆகலை, இந்த இடத்துலையும் யூ வாண்ட் டு டேக் அ கால். என்னது செகண்ட் லைன் கீமோதெரப்பி போகலாமா, இல்லை இம்யூனோதெரப்பியை கம்பைன் பண்ணலாமா, சைடு எஃபெக்ட் எதுவும் அதிகமாக இருக்கா, ரேடியேஷன் எதுவும் இன்க்ளூட் பண்ணலாமா, இப்படிங்கிற காலை எடுக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்கு ஒரு இடத்துல நம்ம பேலியேட்டிவும் டிசைட் பண்ணிட்டோமோ அந்த கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் ரேடியேஷன் எது கொடுத்தாலும் டிசீஸ் நல்ல கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகிற ஆஸ்பெக்டில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் ஆகாமல் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை இப்போ எடுத்துகிட்டு வர்றதுன்னு டிசைட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேலியேட்டிவ்னு முடிவு பண்ணும்போது டில் டிசீஸ் கண்ட்ரோல், சைடு எஃபெக்ட் வந்து டாலரேட் பண்ணுறாங்களா இல்லையா,
நல்லா டாலரேட் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி கண்டினியூ. நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட பேலியேட்டிவ் செட்டப்பில் வச்சுருக்கோம். 4th ஸ்டேஜ் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும், நல்லாவே அப்படியே இருப்பாங்க. 3 இயர்ஸாக ஆன் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தட் மேபி ஓரல் டேப்லெட்ஸ் ஆர் இம்யூனோதெரப்பி சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து டிசீஸை கண்ட்ரோலாக வச்சுருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல யூ வாண்ட் டு டேக் எ கால் ஆஃப்டர் 4 or 5th சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் வாண்ட் டு டேக் எ கால், இந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது கம்பைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அல்டிமேட் நம்மளோட தேவை வந்து இப்போ டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதை எதை எடுத்து பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த இடத்துல ஸ்டாப்புங்கிறதுக்கான வேலை இல்லை. யூஸ் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மேக் த டிசீஸ் கண்ட்ரோல், தட் வில் பி கண்டினியூ. டிசீஸ் ப்ராக்ரெஷன் இல்லாட்டினா பேஷண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, நம்ம டோஸை குறைக்கிறது இல்லைன்னா நிப்பாட்டுற டிசிஷன் எடுக்கிறோம் இப்படிங்கிறத தவிர வேறு இடத்துலையும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிற்கவே நிற்காது, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்.